மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் பொதுமக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வீட்டுக்கு 100% வரி உயர்வு, கடைக்கு 100% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு. அது மட்டுமல்ல, இன்றைய கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டார்கள், ஆண்டுக்கு 6% இந்த வரி கட்டப்படும் என்று. போன ஆண்டு வீட்டுக்கு 100% உயர்த்தப்பட்டது என்று சொன்னால், இந்த 6% கூடுதலாக வரி விதிக்கப்பட்டு 106% வீட்டுக்கு வரி செலுத்த வேண்டும். கடைக்கு போன ஆண்டு 150% உயர்த்தினார்கள். இந்த ஆண்டு கடைக்கு வரி கட்டும் பொழுது 159% வரி கட்டும். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கட்டணம் கேட்க வேண்டியது இல்ல, கரண்ட தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாலே இந்த ஆட்சியில ஷாக் அடிக்கும். உண்மைதானே? 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. 5% மின் கட்டணம் உயர்வு என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இதில் சார்ந்த பகுதி இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடுமையான மின் உயர்வால் கடுமையாக தொழில் பாதிக்கப்பட்டதாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலே அந்த தொழில் அதிபர்கள் தெரிவித்தார்கள். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படுகின்றது. ஆக இங்கு இருக்கின்ற தொழில்கள் எல்லாம் வேறு மாநிலத்துக்கு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் கண்காணிங்கள், எங்களை அழைத்து பேசுங்கள், எங்களை நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி இருந்தால்தான் கோவை மாவட்டத்தில் தொழிலை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் மனமிட்டு வேதனையோடு இந்த கலந்துரையாடலிலே தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு பிடிக்கின்ற அளவிற்கு தான் எந்த வரிவிப்பும் இருக்க வேண்டும், எந்த ஒரு உயர்வும் இருக்க வேண்டும். ஆக இன்றைக்கு இந்த ஆட்சியாளருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, மக்களை பற்றியும் கவலை இல்லை, தொழிலை பற்றியும் கவலை இல்லை, வேலை வாய்ப்பு பற்றியும் கவலை இல்லை. ஆனால் குடும்பத்தை பற்றும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் பார்த்து கொண்டே குடும்பம் வளமாக இருக்க வேண்டும். குடும்பத்திற்கு என்னென்ன ஆட்சியிலே அதிகாரம் வேண்டும், குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு கட்சியிலே என்னென்ன பதவி வழங்க வேண்டும் என்ற நிலைதான் இன்றைய ஆட்சியாளருக்கு இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட கழகம் அது கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. கட்சியா? கார்ப்பரேட் கம்பெனி தான் அந்த முதலாளி. அதுக்கு பிறகு அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க முதலாளி ஆவாங்க. அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இன்றைக்கு திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் இருக்கிறார், இப்ப உதயநிதி வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு பிறகு இப்பொழுது வர ஆரம்பிச்சிட்டார். இப்படி குடும்ப கட்சி ஆட்சியில் தொடர வேண்டுமா? வாரிசு அரசில் தொடர வேண்டுமா? அண்ணா திமுக அப்படி அல்ல. தொண்டன் கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக. சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர், முதலமைச்சர் கூட ஆகலாம். அண்ணா திமுக மட்டும்தான் நடைபெறும். வேற எந்த கட்சியிலும் தமிழகத்திலே நடக்காது. ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கொரோனா மிக மிக ஒரு மோசமான கொடிய நோய் வைரஸ், கொரோனா வைரஸ் தமிழகத்திலே பரவி இருந்த காலகட்டம். உலகம் பூரா இருந்தது, தமிழகத்திலும் பரவி இருந்தது. அந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து விலை மதிக்க முடியாத காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது ஒரு சோதனையான காலகட்டம். ஒரு வருடம் ஒருவரை பார்க்க முடியல, ஒரு நல்லது கெட்டது கூட போக முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட அதிமுக ஆட்சி திறமையா செயல்பட்டு மக்களுடைய உயிரை காப்பாற்றியது. காலகட்டத்தில் மக்களுக்கு, தொழிலாளருக்கு வேலை கிடையாது, மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்கு ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் சக்கரை விலையெல்லாம் எண்ணெய் கொடுத்தோம், தொழிலாளர்களுக்கு தேவையான நிதி உதவி கொடுத்தோம், கூடைக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். எல்லாம் நம்முடைய மக்களை வாழ வைப்பதற்காக அண்ணா ஆட்சியிலே இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா அரசாங்கம். அதே காலகட்டம் தைப்பொங்கல், எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாட விரும்புவதற்காக
எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 2000 பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அதிமுக. இப்படி மக்கள் எப்படி எப்பொழுது துன்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்காக உதவி செய்த அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி மீண்டும் ஆட்சி மலரும், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு இந்த நகர பகுதியில் மாநகராட்சி பகுதியாக இருந்தால் 1000 சதுரடி வீடு கட்ட அனுமதி வாங்க வேண்டும் என்றால் மாநகராட்சி அதிமுக ஆட்சியில் கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் உட்பட 37,800 ரூபாய் கட்டலா போதும். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் பொதுமக்களிடையே உரையாற்றி வந்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.